ஹாய்ண்ணா. வளையல்லாம் வந்து அவ்வளோ அழகாக பேக் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து கூட நினச்சேன், சரி நம்ம நிறைய ஆர்ட்ரு பண்ணுறோமே, ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வர வளர்ப்பிற ஷஷ்டி, அதனால் எனக்கு இன்றைக்கி வளையல் வந்திருக்கும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது இல்லாமல் ஒன்று கூட நோ டேமேஜ், எல்லாமே நீட்டாக. இது நான் ஒன்று பிரித்து வச்சுருக்கேன். வளையல் எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறதுக்காக பிரித்து வச்சேன். அந்த பேக் பண்ண விதமே பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த வளையலும் உடஞ்சிருக்காது அப்படின்ட்டு. நான் வந்து கல்யாண வளையல், இந்த முகூர்த்த வளையல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒரிஜினல் கட்டுன்னு சொல்லி, ஆக்சுவலாக இந்த அண்ணா ராயல் ஃபேன்சின்னு சொல்லிட்டு கடை, அந்த அண்ணா வந்து வீடியோவில் தான் அவ்வளோ கிளியராக சொல்லுவாங்க. அந்த வளையலை பற்றி நீங்கள் அவ்வளோ அழகாக சொல்லும் போதே எங்களுக்கெல்லாம் ஒரு அது கிளாரிஃபிகேஷன் கிடச்சிது. ஒரிஜினல் வளையல்னால் எது, பாலிஷ் போட்ட வளையல் எது, கல்யாண வளையல்லே வந்து கம்மி விலையில் எது அப்படிங்கிறது, இந்த குவாலிட்டி பொறுத்து அப்படின்ட்டு. அதே மாதிரி ரெயின் ட்ராப், அது வந்து எனக்கு வந்து எல்லோ என்கிட்ட இல்லை, அதே மாதிரி என் பொண்ணுக்கிட்டேயும் அந்த கலர் இல்லை. அதனால் 2 பேருக்குமே அதில் 2 சைஸ் வாங்கியிருந்தேன். நான் ஒன்று பிரித்து தான் வச்சுருக்கேன். மீதி இங்கே உள்ளே இருக்குது 2.4, 2.2, 2.6, 2.8 எல்லா சைஸும் அவங்கக்கிட்ட இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லாமே நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. ஒன்று கூட எனக்கு டேமேஜ் வாங்கலை. இதெல்லாம் வந்து பெங்களூர் கட் வளையல். ஆக்சுவலாக இவங்க கடையில் வாங்கின ஒரு ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா, எங்கள் பாட்டியோட ஊர் பெங்களூர். ஸோ அவங்க கையில் நான் போட்டிருக்க இந்த வளையலெல்லாம் நான் பார்த்தேன், அவங்க கலெக்ஷன்ஸ் அந்த அண்ணாவோட வீடியோவில். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ். ஹோல்சேல் வாங்கினாலும் சரி, நம்ம சேல் பண்ணுறதுக்காக வாங்கினாலும் சரி, இதெல்லாமே என்னோடய பர்சனல் யூஸ்க்காக நான் வாங்கியிருக்கேன். ஓகேவா? இது எல்லாமே இது பாருங்கள், என் குழந்தைக்காக வாங்கினது 2.4 சைஸில் ரெயின் ட்ராப்பு. எல்லாமே வந்து ரேட்லாம் சூப்பராக இருக்குது. ஒருத்தவங்க ஒரு மார்ஜினில் விற்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நம்மளுக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்த பைசா ஒரு வர்த்தாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு 4 இடத்துல விசாரித்து தான் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி விசாரிச்சுட்டு இல்லை, இவங்களோட வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளையல் பற்றி ஒரு ஃபுல் நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிரும். அந்த அண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணுற ரேட்டோடு சொல்லுவாங்க. சில பேர் ரேட் சொல்ல மாட்டாங்க, ரேட்டோட கரெக்டாக அந்த வீடியோவில் அழகாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பெங்களூர் கட்டில், அதாவது கொத்து வளையல்லையே இதுதான். நான் கல்யாண நாள்லேருந்து கொத்து வளையல் தான் யூஸ் பண்ணுறேன். காஞ்சிபுரம் பக்கம், காஞ்சிபுரம் சைடு, காஞ்சிபுரோட ஊர் நாட்டு வளையல் எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நம்ம பெங்களூரோட ஊர் நாட்டு வளையல், கொத்து வளையல். அதே மாதிரி இதுவுமே ஒரு டிசைன், இதுலேயுமே அதே டிசைன். சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு. அவங்க